ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள் தீங்கின்றி நாளெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல்லோடு கைலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாடலில் வாமன அவதாரத்தின் சிறப்பை கூறுவதாக அமைகிறது. மகாபலியை அழிப்பதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுக்கின்றார். மகாபலியிடம் 3 அடி மண் கேட்கின்றார். ஒரு காலால் விண்ணையும் ஒரு காலால் மண்ணையும் அளந்துவிட்டு 3வது அடியில் வாமனனை மண்ணோடு அழித்தார். அந்த பெருமை மிக்க திருவடிகள், அந்த திருவடிகளை தான் சொல்றாங்க பெருமை மிக்க திருவடிகள். அதை நாம் பாடி நம் நோம்பிற்கு உரியவற்றையெல்லாம் கூறி நாம் நீராடுவோம். இவ்வாறு நாம் கண்ணனை தொழுகின்ற காரணத்தினால் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க. அந்த திருவடிகளை நம்ம வணங்குறோம், அதனால என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகும் பெருஞ்செந்நெல்லோடு கைலுகளை பூங்குவளை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னார். விளைச்சல் எல்லாம் விவசாயம் பெருகுமா, விவசாயம் பெருகிறதுனால விளைச்சல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. மாதம் மும்மாறி பெய்கின்றது. அந்த நல்ல மழையினால் சென்னல் எல்லாம் ஓங்கி வளர்கின்றதா. அந்த சென்னல் வளர்கின்ற இடத்திலே அந்த கயல் மீன்களானது துள்ளி குதிக்கின்றது. குவளை மலர்களிலே தேனானது சொரிந்து விடுகின்ற. அந்த தேனை குடிப்பதற்காக தேனீக்கள் எல்லாம் என்ன பண்றது, தேனை பருகுகின்ற மயக்கத்தில் அந்த வண்டுகள் எல்லாம் அங்கே சுற்றி அந்த தேனை குடித்து மயக்கத்தில் மெய்மறந்து உறங்குகின்றது என்று கூறுகின்றார். மாட்டு தொழுவத்திலே கட்டப்பட்டுள்ள மாடுகள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்றார் மாடுகளை. ஏன்னா அந்த தொழுவத்தில் கட்டப்பட்ட மாடுகள் எல்லாம் ஆயர்பாடி பெண்கள் கொண்டு வருகின்ற அந்த குடங்களை எல்லாம் நிரப்பி விடுகின்றது. பிறந்த குழந்தைகளுக்கு பாலே தாய்ப்பாலுக்கு அப்புறமா அந்த பசுமாட்டினுடைய பால்கள் தான். அந்த பாலையெல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா கொடுப்பதனால அவைகள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கூறுகின்றார். இத்தகைய வளம் பொருந்திய ஒரு நாடு எதுனா செல்வம் மிகுந்த நாடு ஆயர்பாடி நாடு என்பதை சொல்லும் போது ஆண்டாள் தன்னுடைய கணவனுடைய சிறப்பினை பற்றி முதல்ல சொல்லிட்டாங்க. அந்த வீரத்தை பற்றி சொல்லும் பொழுது வாமன அவதாரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ஆயர்பாடி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அங்கே எப்படி சிறப்பு வாய்ந்ததாக அந்த விளைச்சல்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள், ஏன்னா அவ்வளவு பாலை சொரிகின்றன. அந்த பாலை குடிப்பதனால குழந்தைகள்லாம் நல்லா வளருது. அப்போ அந்த நாடு எப்படிப்பட்ட செல்வமிக்க நாடு என்பதை இந்த பாட்டில் அழகாக தன்னுடைய கணவனுடைய அந்த நாட்டினை அழகாக அந்த அம்மா அங்கே எடுத்து சொல்லிவிடுகின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திருப்பாவை பாடல் 4 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்கிறேன். ஓம் நம சிவாய. அரகர மகாதேவா. சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாட்டம். ஓம் சாய். Subscribe to my channel and please press the bell icon for more videos.